ஆகஸ்ட் 8ஆம் தேதி வேளச்சேரி ஃபுல்லாக ஒரு பெரிய டிராஃபிக் ஒன்று வந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஹிப்ஹாப் ஆதியோடைய படம் மீசிய முறுக்கு 2 உடைய ஆடியோ லான்ச் அண்ட் அது படத்தோடைய ப்ரொமோஷன் வந்து ஃபினிக்ஸ் மாலில் நடக்கிறதா இருந்தது. இந்த ஈவெண்ட் வந்து இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்கல்ல, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், அவங்க வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணாங்கன்னா, இந்த ஈவெண்ட்டை ஒரு கான்சர்ட்டாக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆடியன்ஸ்லாம் நிறைய பேர் ஃபினிக்ஸ் மாலில் போய் ஃப்ரீயாக வைப் பண்ணிட்டு வரலாம், நல்லா டான்ஸ் ஆடிட்டு வரலாம், அதுக்கப்புறம் ஹிப்ஹாப் ஆதியை அப்படியே பார்த்துட்டு வரலாம். எல்லாமே என்ட்ரி ஃப்ரீ தானே. கான்சர்ட்டுக்கு போனால், வெளியில் கான்சர்ட்டுக்கு போனால் வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்ணணும், இங்கே ஃப்ரீயாகவே பண்ணிட்டு போயிடலாம். அதுக்காக வந்து நிறைய ஒரு பெரிய கூட்டமே அங்கே வந்திருக்கு. வேளச்சேரி, பள்ளிக்கரணை, கிண்டி, இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் டிராஃபிக். நிறைய பேருக்கு அவசரமாக வேலை இருக்கும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிக்ஸ் மால்லேயே படம் பார்க்குறதுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணியிருப்பாங்க. அவங்களாலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியாமல் இருந்திருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஏரியாக்கெலாம் ட்ராவல் பண்ணணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், நிறைய விஷயம்லாம் இருக்கும். ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கான்செர்ட் வந்து ரொம்ப பெரிய ஈவெண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு இடைஞ்சல் தான் கொடுத்துருக்கு. இந்த ஹோல் பிரச்சனைக்கு காரணமே ஹிப்ஹாப் ஆதி தான். அவருக்கு நல்லாவே தெரியும், இங்கே வந்து இன்ஃப்ளூயன்சர் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங்கில் வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து ஒரு கான்செர்ட்டாக ஒரு மிஸ்இன்ஃபார்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அப்போவே ஆதி ப்ரோ வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கணும். இது வந்து ஒரு ஆடியோ லான்ச், இது வந்து கான்செர்ட் கிடையாது, கண்டிப்பாக கான்செர்ட் கிடையாது, இங்கே ஒரு தகவல் வந்து தப்பாக போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் அப்போவே கிளாரிட்டி கொடுத்துருக்கணும். இவ்வளோ பெரிய க்ரௌடு வந்து வந்திருக்காது அண்ட் இவ்வளோ பெரிய கியாஸும் நடந்திருக்காது. அந்த போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. அந்த ஈவெண்ட் மேனேஜர், அந்த மார்க்கெட்டிங் பண்ணவங்க மேலே வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும். ஆனால் போலீஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. யார்கிட்ட பணம் அதிகமாக இருக்கோ அவங்க கிட்டலாம் பார்த்தீங்கன்னா சொல்யூட் தான் அடிக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப தப்பு. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அண்ட் போலீஸ் வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஆனால் எடுப்பாங்களான்றது எனக்கு ரொம்ப டவுட். முன்னாடி போயிருங்க. ப்ரோக்ராம் இல்ல, ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு.